அண்ட் பட்டனில் ஐக்கன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணலாம். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஐக்கன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்த்துருவோம். அதுக்காக நான் இன்னொரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறேன். HTLESS. இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆப் ஐக்கன். இதுக்குள்ளே நான் ஒரு ஐக்கன் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் என்ன சொல்லலாம், கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஐக்கன் நான் சொல்கிறேன். ஐக்கன் இதில் ஐக்கன்ஸ் டாட் அண்ட் ஐக்கன்ஸ் டாட் வச்சேன்னா நம்ம கலர்ஸ் டாட் வச்சா எல்லா கலருமே காட்டும்ல, அதேமாதிரி ஐக்கன்ஸ் டாட் வச்சா இருக்க எல்லா ஐக்கனுமே நம்மளுக்கு காட்டும். என்னென்ன ஐக்கன் அவைலபிளாக இருக்கோ எல்லா ஐக்கனுமே நம்மளுக்கு காட்டும். இது வந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணலாமே. ஏதோ ஒரு ADBன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சூஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணேன்னா இந்த ஐக்கன் எனக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஐக்கனோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கலர்னு கொடுத்தோன்னா அந்த ஐக்கனோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கலர்ஸ் டாட் ஆரஞ்சே வச்சிடலாமே, ஆரஞ்ச். அண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். சைஸ் 50 வச்சுக்கலாம், ஒரு 40 வச்சுக்கலாம். இப்போ போய்ட்டு இந்த இடத்துல பட்டனுக்கு பதில் ஆப் பட்டனுக்கு பதிலாக ஆப் ஐக்கன்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஆப் ஐக்கன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இந்த பட்டனுக்கு பதிலாக என்னோடய ஐக்கன் அங்கே அப்பியர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த ஆண்ட்ராய்டு ஐக்கன் இருக்குது. ஸோ எல்லோனாலும் நம்மளுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரஞ்சுனாலும் நமக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டார்க் கலர் ஏதாவது ஒன்று கொடுத்து பார்ப்போமே. ரெட்டு கொடுத்து பார்ப்போம். இப்போ தெரியுது அந்த ஐக்கன் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு ஐக்கன் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. இந்த ஐக்கனோட சைஸை நம்ம எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போம். ஸோ நம்ம என்ன ஐக்கன் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஐக்கன் இங்கே விசிபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இங்கே நம்ம கலர்ஸ் அப்பியர் ஆகுதுல்ல, அதே இடத்துல நான் என்ன ஐக்கன் கொடுத்துருந்தேனோ அந்த ஐக்கன் அப்படியே எனக்கு அப்பியர் ஆகுது பாருங்கள். இங்கே ADBன்ற ஐக்கன் கொடுத்துருந்தேன்னா அந்த ஐக்கன் எனக்கு அப்படியே அப்பியர் ஆகுது. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ். நான் என்ன ஐக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே பார்த்துக்கலாம். எப்போ அந்த ஐக்கன் செலக்ட் ஆகிறோமோ அப்போவே அந்த கலர்ஸோடு சேர்ந்து அந்த ஐக்கன் இதுவாகும். ஸோ என்ன ஐக்கன் நம்ம கொடுக்குறோன்றது அதே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. இதெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம கோட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஓகே, நம்ம இப்போ ஐக்கன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஒரு ஐக்கன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஐக்கன் பிட்ஜெட் பற்றி பார்த்தாச்சு. இப்போது நம்ம இந்த பட்டனுக்குள்ளே எப்படி ஒரு ஐக்கன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு ரெய்ஸ்டு பட்டன் இருக்கா? ஒன்றும் இல்லை, ரெய்ஸ்டு பட்டன் டாட் ஐக்கன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அண்ட் இங்கே சைல்டு விட்ஜெட்டுக்கு ஒரு ரெட் கலர் லைன் காட்டுதா? ஏன் அந்த ரெட் கலர் லைன் காட்டுதுன்னா அந்த சைல்டு விட்ஜெட் அது ஏற்றுக்காது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஐக்கன் கொடுத்துட்டு அந்த ஐக்கனுக்கான லேபிள் கொடுக்கணும். ஸோ இதை நான் சைல்டு விட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் ஐக்கன் நான் கொடுக்குறேன். ஐக்கன் அண்ட் ஐக்கன் கூட இந்த ஐக்கன் விட்ஜெட்டை நம்ம எடுத்து போட்டுடலாம். நான் ஒன்று ஐக்கன் விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறேன். ஐக்கன் ஆஃப் ஐக்கன்ஸ் டாட் இதில் என்ன ஐக்கன் நான் ஆட் பண்ணுறது? சரி, இதே ஐக்கன் நம்ம ஆட் பண்ணிடலாம். அண்ட் கலர் ஓகே, ஐக்கன் கலர் எதுவும் கொடுக்க வேணாம், நார்மல் கலர்லேயே இருந்துக்கிட்டோம். ஐக்கன் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போது ஒரு லேபிள் நம்ம இது கொடுக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் நம்ம போனாடி கொடுத்தோம்ல, சைல்டு விட்ஜெட் கொடுத்து அதுக்குள்ளே டெக்ஸ்ட் கொடுத்தோம்ல, இதில் ஐக்கன் கொடுக்கறதுனால அந்த ஐக்கனுக்கான லேபிள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லேபிள்னு கொடுத்து டெக்ஸ்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு, பிகாஸ் ஆண்ட்ராய்டு ஐக்கன்றதுனால ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப் ஐக்கன் இருக்க இடத்துல ஆப் பட்டன் போட்டுட்டோன்னா இப்போ சேவ் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும் நமக்கு. பார்த்தீங்களா, அந்த ஆண்ட்ராய்டுன்ற லோகோ வந்துட்டு அது பக்கத்தில் ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த நேம் வந்துருக்கு. அண்ட் இங்கே நான் எங்கே ஐக்கன் கொடுத்துருக்கனோ அந்த இடத்துல அந்த ஐக்கன் அங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. என்ன கலர் கொடுத்துருக்கனோ அந்த இடத்துல அந்த கலர் அங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கோட் பண்ணுறதுனால. அண்ட் இந்த டாட் ஐக்கன்ன்றது நம்ம ரெய்ஸ்ட் பட்டன் மட்டும் இல்லை, ஃப்ளாட் பட்டன்லையும் நம்ம டாட் ஐக்கன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் என்னன்றது தான். நம்ம டிஃபால்ட் ஃப்ளட்டர் ஆப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளட்டர் ஆப் பார்த்தோம்ல, அது கீழே ஒரு விட்ஜெட் இருந்தது. அதாவது இந்த ஆப்லேயே இந்த இடத்துல ஒரு பட்டன் இருந்தது. அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் இங்கே நம்பர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கேயே கூட கொடுக்கலாம். இங்கே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கொடுத்து இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வரும். பட் ஃப்ளட்டரில் இந்த ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் இருக்குல்ல, இது கீழே நம்ம எப்போவுமே விட்ஜெட் கொடுக்கும்போது பாடியில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். பிகாஸ் அது அப்போ தான் அந்த ஆப் ஸ்க்ரீனில் வரும். பட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷனுக்கு பட்டனுக்கு மட்டும் தனியாக ஒரு காலம் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கு நான் என்ன சொல்லலாம்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காலம் இருக்குது. இந்த இடத்துல வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. நம்ம பட்டன்ஸ் வேறு எந்த பட்டன்ஸுமே கொடுக்க முடியாது. பட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் மட்டும் செப்பரேட்டாக ஒரு காலம் இருக்குது. இதுக்குள்ளே நான் ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பட்டனுக்குமே நான் சொன்ன மாதிரி ஆன் ப்ரெஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சைல்டு விட்ஜெட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இந்த சைல்டு விட்ஜெட்டில் தான் இதுக்குள்ளே நம்மளால் டெக்ஸ்ட்டு அண்ட் ஐக்கன்ஸ்லாம் கொடுக்க முடியும். நான் இப்போதைக்கு ஒரு ஐக்கன் மட்டும் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வேணாம், ஐக்கன் ஆஃப் ஐக்கன்ஸ் டாட் ஆடு கொடுக்கலாம். பிகாஸ் ஆடு தான் அந்த இதில் இருந்தது. ஸோ ஆட் நான் கொடுக்குறேன்.
இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இங்கே அப்பியர் ஆகும். கரெக்டாக இங்கே என்னோடய ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்பியர் ஆகும் இந்த சிம்பிளோட. கரெக்டாக பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் ஐக்கன் கொடுத்தோன்னா அந்த ஐக்கன் சிம்பிள் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐக்கன் இங்கே அப்பியர் ஆகும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னோட ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வாட்டியும் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். உள்ளே நான் எதுவுமே போடல, பட் ஏதாவது போட்டேன்னா உள்ளே இருக்கிறது அந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் அப்படியே ரன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வேறு எந்த பட்டனுமே வைக்க முடியாது. இந்த ஃப்ளாட் பட்டன் எடுத்து வைக்கணுமா முடியாது. பிகாஸ் இது ஸ்கேஃபோல்டு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்காக மட்டும் கொடுத்து. பிகாஸ் அது பார்த்தீங்களா, அதுவே எடுத்துன்னு போய் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. பிகாஸ் இது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கான ஏரியா. இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை இதுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் வைக்கும். ஒரு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை நான் இந்த பட்டன் விட்ஜெட்குள்ளே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இந்த பட்டன் விட்ஜெட்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம இங்கே சென்டர் கொடுத்துருக்கோமா, ஸோ சென்டரில் அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்பியர் ஆகும். பட் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்க ஏரியாவில் வேறு எந்த பட்டனையுமே நம்மளால் வைக்க முடியாது. வெறும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் மட்டும் தான் போகும் அந்த ஏரியாவில். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இதை பற்றி பார்த்தோம், கண்டெய்னர்னால் என்னென்னு பார்த்தோம், கண்டெய்னரில் கலர்ஸ் ஆட் பண்ணி அண்ட் மார்ஜின் எப்படி வைக்கிறது, பேடிங் எப்படி வைக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டன்ஸ் பார்த்தோம், ஃப்ளாட் பட்டன் பார்த்தோம், ரேஸ்டு பட்டன் பார்த்தோம். ஃப்ளாட் பட்டனில் எப்படி நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துன்னு வருது, அண்டு ஐக்கன் வச்சு அந்த ஃப்ளாட் பட்டன் ரேஸ்ட் பட்டனில் ஐக்கன் வச்சு அதுக்கு எப்படி டெக்ஸ்ட் எடுத்துன்னு வருது. ஐக்கன் வச்சா லேபிள்னு வரணும், ஐக்கன் இல்லைனா சைல்டுன்னு சொல்லிட்டு நம்ம வர வைப்போம். ஸோ ஃப்ளாட் பட்டன் ரேஸ்ட் பட்டன் ஐக்கன் வச்சு ஐக்கன் வைக்காமல் பார்த்தோம். அண்டு தனியாக ஒரு ஐக்கன் பில்ட் பண்ணி அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக தெரிஞ்சதுன்னா, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியோ இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நேரத்தில் தூக்கி போடுற மாதிரியோ அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுவெல்லாம் ஒரு 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 விட்ஜெட் நான் சொல்கிறேன்னா அந்த விட்ஜெட்டோட வேரியேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ட்ரை பண்ணி டெக்ஸ்ட் வேறு மாதிரி மாற்றி பாருங்கள். நிறைய வாட்டி அந்த விட்ஜெட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் என்னோடய ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்க பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரோஸ், காலம்ஸ் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ரோஸ், காலம்ஸ் அதை வச்சு நம்ம எப்படி விட்ஜெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் வீக்லி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.